அறிவுறுதுன்னு சார் வா குமார். நான் சொன்ன பொண்ணு இவங்க தான் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க பேர் என்ன? செல்வி சார். எங்க இருக்கீங்க? இங்கதான் சார், பக்கத்துல தான் இருக்கேன். குமார் உன்னை பத்தி சொல்லிருக்காருமா. அது செல்லுக்குட்டி, ஒரு நிமிஷமா இதோ பேசிட்டு வந்துடுறேன். குமார் உங்களை பத்தி சொன்னாருமா. தனியா தான் இருக்கீங்களா? ஆமா சார், தனியா தான் இருக்கேன். லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன் சார். என் குழந்தைன்னா எனக்கு உயிர்மா. ம். என்னோட அம்மாவும் அப்பாவும் இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க. ஸோ இவளை நானும் கண்டினியூஸா பார்த்துக்க முடியாது. அதனால குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும்னு ஆள் வைக்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். பத்திரமா பார்த்துப்பீங்கல்ல? நல்லா பார்த்துப்பேன் சார். அப்புறம் முக்கியமா நீங்க ஹாஸ்டல்லாம் போகக்கூடாது. இங்கேயே இருந்து 24/7 நீங்க இவளை பார்த்துக்கணும். சரிங்க சார். குமார் சார் சொன்னாரு, இங்கே இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னாரு. இங்க பாருமா, இந்த வேலை நேரத்துல செல்போன் நோண்டிட்டு இருக்கிறது, தேவையில்லாம யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்க கூடாது. முழுக்க முழுக்க குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க சார், நான் பத்திரமா பார்த்துப்பேன் சார். வேணும்னா நான் வேலை செஞ்ச இடத்துல கேட்டு பாருங்க சார். அதெல்லாம் வேண்டாமா, நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்கன்னா அதுவே போதும். நான் அதுக்காக உங்களை அடிமையெல்லாம் இருக்க சொல்லல. ஆனா நீங்க அதே சமயம் அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. சரிங்க சார். ஆமா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு சம்பளம் கூட 2 மடங்கா 3 மடங்கா கூட வாங்கிக்கோங்க. ஆனா என் குழந்தைக்கு அவங்க அம்மா ஞாபகமே வரக்கூடாது. இவ அம்மா இல்லாத புள்ள. இவளுக்கு அம்மா ஞாபகம் வராம பத்திரமா அன்பா பாத்துக்கணும். கண்டிப்பா பத்திரமா பார்த்துப்பேன் சார். நீங்க சொல்ற மாதிரி அன்பா பாத்துக்கிறேன். குட்மா. குமார், அவங்கள கூட்டிட்டு போயிடு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லிடு. சரிங்க சார். அவங்க கேட்குற சேலரிக்கு மேலேயே கொடுத்துருவோம். சரிங்க சார். இன்னைக்கே இப்பவே அவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கும் போதே டியூட்டில ஜாயின் பண்ண சொல்லி. சரிங்க சார். ஓகே சார். சரிங்க சார்.